வெல்கம் டு அவர் சேனல் ஈஸ்வர் கிரியேட்ஸ். இன்றைக்கி நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் ஒரு 2 டூல் பேசிக்காக என்ன கற்றுக்க போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறது. பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் பண்ணோடனே மேலே டாப் கார்னரில் லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஃபைல்னு இருக்கும். ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ இருக்கும். அதோட ஷார்ட்கட்டு சைட்லேயும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதோட ஷார்ட்கட்டு நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். நியூ கொடுத்துக்கிறேன். நியூ கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அப்புறம் நான் வந்து A4ன்றதை எடுத்துக்கிறேன். A4 சைஸ் உங்களுக்கு போதும், நான் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு சைஸஸ் இருக்கும். இன்ச்சஸ் மீட்டர்ஸ் பிக்சல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சைஸஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். வந்து சென்ட்ரல் வெர்டிக்கல் அந்த டைப்ஸ் இங்கே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஹார்ட் போர்டுன்னு சொல்லுவோம். இந்த டாக்குமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஹார்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டாப் பாட்டம் அந்த மாதிரி இருக்கும். அதோட இன்ச்சஸ் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதுதான் மெயினான விஷயம். வந்து RGB கலர்ஸ்ன்னு இருக்கும். அது கீழே கிளிக் பண்ணிங்கன்னா CMYK கலர்ஸ்ன்னு இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக சொல்லணும்னா நம்ம இந்த CMYK கலர் வந்து ஒரு பிரிண்டட் எடுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு போஸ்டர் பேனர்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயத்துக்கு CMYK கலர் மோட் நம்ம வச்சுக்கலாம். இப்போ RGBன்றது பேசிக்காக நம்ம வீடியோஸில் எல்லாமே இருக்கிறது. RGB கலர்ஸை வச்சிங்கன்னா நம்ம டிஜிட்டலில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ ஒர்க் பண்ணுறது டிஜிட்டலில் தான் யூஸ் பண்ண போகிறேன். மொபைல் ஆர் வீடியோ அதில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இல்லைனா நீங்கள் RGBயில் வச்சுக்கலாம். இல்லை பிரிண்டட் தான் போகணுன்னா நீங்கள் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா சேஞ்ச் பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா பார்த்தீங்கன்னா CMYK கலர்ன்றது ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்கும். RGBன்றது நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அது பக்காவாக வரும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. ஜஸ்ட் நம்ம இப்போ நம்ம A4 நான் கிளிக் பண்ணி க்ரியேட் கொடுத்துக்கிறேன். க்ரியேட் கொடுத்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. A4 இதுதான் A4 சைஸ், எக்ஸாக்ட் சைஸ் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். இது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஓப்பன் ஸ்பேஸ் தான். இது நம்ம இங்கே கூட நம்ம எதாவது ப்ராப்ஸ் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அவுட் எடுக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அவுட் வரும். ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு 2 டூல் பார்த்துடலாம். இது வந்து நார்மலாக நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி செலெக்ஷன் டூல். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் நீங்கள் நம்ம நார்மலாக எப்படி மவுஸ் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி அது இங்கே செலெக்ஷன் டூலு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷேப்ஸ்க்கு வந்துக்கலாம். இங்கே கீழே வந்தீங்கன்னா இதுதான் ஷேப்ஸ் டூல். இது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார். இப்போ நம்ம ஜஸ்ட்டு நான் வந்து பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று போடுறேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி எவ்வளோக்குள்ள ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். எவ்வளோ பாக்ஸ் வேணும். இப்போ உங்களுக்கு வந்து ஈவனாக எனக்கு ஒரு பாக்ஸ் ஸ்கொயராக கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா உங்கள் மாறுறது தெரியுதா? இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன். இப்போ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக வரும். ஓகேங்களா, சின்ன ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவலாக ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று நான் போட்டேன், ஷேப் ஒன்று போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜஸ்ட்டு அப்படியே நம்ம கிளிக் பண்ணோன்னா திருப்பியும் நம்ம பாக்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். வேணான்னா ஜஸ்ட்டு நீங்கள் டெலீட் பட்டனை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்படி போயிட்டு செலெக்ஷன் டூலாக தான் திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் எதுவும் இருந்தாலும் செலக்டே பண்ண முடியும். இப்போ இது வந்து ஒயிட்டாக பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்குது. இப்போ இது இருக்கிறதுல ஒயிட்டாக தருது. இப்போ வந்து இதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இங்கே கீழே வந்தீங்கன்னா இதான் நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ரெண்டு இருக்கும். ஸ்ட்ரோக்குன்றது பார்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்ட்ரோக் வந்து பார்டர். நம்ம இதில் சொல்லணும்னா பார்டர் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லுன்னு சொல்லுவாங்க. ஃபில்லுன்றது இது உள்ளே இருக்க. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணி இப்போ நான் ஃபில்லை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸ்ட்ரோக்கு பிளாக்லேயே போட்டோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த இப்போ ஸ்ட்ரோக் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா ஸ்ட்ரோக் கலரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்கை தான் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஃபில்லை தான் நான் மாற்ற போகிறேன். ஃபில்லை வந்து ஒரு கிளிக் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன். ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கலர் சூஸ் வரும். அதனால் நீங்கள் இங்கே பிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா எனக்கு வேறு கலர்ஸ் வேணும்னா இதை அப்படியே கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நம்ம நிறைய சப்போஸ் சில பேர் என்ன சொல்லுவாங்க,
உங்களுக்கு நான் கலர் கோட் தரேன், ஆர்ஜிபி கலர்ஸ் இல்லை சிஎம்விகே கலர்ஸ் இங்கே உங்களுக்கு வந்துடும். நம்ம ஆர்ஜிபி தானே செலக்ட் பண்ணியிருந்தோம், அந்த ஆர்ஜிபி கலர்ஸும் இங்கே வந்துடும் உங்களுக்கு. அவங்க கலர்ஸ் கோட் கொடுப்பாங்க, அந்த கோட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கலர் கரெக்டாக அது அப்ளை ஆகிடும். சப்போஸ் இந்த ப்ரொஃபஷ்னல் லோகோஸ் அவங்களாம் பண்ணுறவங்க வந்து கலர் கோட் தான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சிஎம்விகே எவ்வளோ இருக்கணும் அதுவும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபில் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து பிளாக்கில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து இப்போது ரொட்டேட்டு அந்த மாதிரி எதாவது பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் செலெக்ஷன் டூல்லே இருங்க. செலெக்ஷன் டூல்லே நார்மலாக செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ஷேப்ஸு ஸ்கேல் பண்ணுறது இல்லை ஸ்மால் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் அது கிட்ட போனீங்கன்னாவே நார்மலாக எப்படி நீங்கள் சைஸ் பண்ணிங்க ரொட்டேட்டு இருக்கும். இது சைடில் உங்களுக்கு ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிள் மாற்றுறீங்க அப்படின்றதையும் காட்டும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்டாக தான் நான் வந்து மாற்றணும், இப்போ ஜஸ்ட்டு இந்த கார்னர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும், இல்லை இந்த கார்னரை மாற்றணும், இல்லை இந்த கார்னர் நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா அது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் டூல்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த செலெக்ஷன் டூலை நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து இது என்ன பேசிக்கானா நம்ம அந்த பாயிண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கா, இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் எனி ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம மூவ் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் நான் வந்து இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ண நினைக்கிறேன், இந்த பாயிண்ட்டை மட்டும் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இப்படி மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி சென்டரில் கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கஸ்டம்ஸ் இது பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வந்து இப்போ சப்போஸ் எதாவது நீ மிஸ்டேக்ஸ் எதாவது பண்ணிட்டேன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் இசட் எத்தனை முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அத்தனை முறை பேக் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் லிமிட் இருக்குது, அதுக்கும் 25 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்குறோம். ஓகே கைஸ், பாய்.